காட்சி ஒன்று புறப்படுகிறது. ஞான வள்ளலாருக்கு தில்லைவாழ்ந்தனர்கள் சிவகணத்தார் என்பது திரு உச்சிங்கிற தலத்தில் அவர் உணர்கிறார். சிவகணத்தாரே தில்லைவாழ்ந்தனரா வந்தா எப்படி இருக்கும்? அடியார்களுக்கு கொண்டாட்டம். ஏன்னா நம்ம இப்ப இருக்கிற அடியார்னாலே அவங்க நேர்த்திக்கு இருந்தவங்க. இன்னைக்கு இவங்க இருக்கிற சிவகணத்தாரால நாளைக்கு நாம் அடைய போறோம். அடியாரும் சிவகணத்தாரும் உடம்புல தான் வித்தியாசம். அவங்க சூக்கமும் நம்ம தூளம். அப்ப அடியார்களை சிவகணத்தார் புறக்கணிக்க மாட்டாங்க. தில்லைவாழ்ந்தனருக்கு அடியார்கள் தான் பெரும் துணையா இருப்பாங்க. அதை சொல்றார் ஆசிரியர். ஆங்கவதும் சீலத்தின் அளவின்மையும் நினைந்தே அதே மாதிரி அந்தணர்களும் அடியார்களை புறக்கணிக்க மாட்டாங்க. அடியார்களும் அந்தணர்களை வெறுக்க மாட்டாங்க. தில்லைவாழ்ந்தனர் ஆங்கவதம் சீலன் புற்றிடம் கொண்டாருடைய முதல் வாக்கில் வந்தவங்க அவங்க தானே. அவங்கள் மேல பகை கொண்டா புற்றிடம் கொண்டார் மேல பகை கொண்ட மாதிரி ஆயிடுமே. அதே மாதிரி அந்தணர்களும் புற்றிடம் கொண்டாட போற்ற வந்தவங்க தானே இந்த கற்றிருந்து இருக்கின்ற அடியார்கள். இவர்களை விலக்கி விட்டு எப்படி சாமி அப்படின்னு அவங்களுக்கும் அது தெரியும். இதெல்லாம் உணர்ந்தவங்க தான் எல்லாரும்.